ரட்சிப்பின் இரகசியம் ரோமர் 1:16. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. The bottom line of entire Christian life or Bible is faith. Faith on Christ and the cross. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல், இல்லாவிட்டால் காக்கப்படுதல் என்று அர்த்தம். எதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும்? பாவம் செய்தவர்களுக்கான தண்டனை நரக ஆக்கினை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நரக ஆக்கினை நின்று நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நரகத்திற்குள் செல்லாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இதைத்தான் ரட்சிப்பு என்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் ரட்சிப்பு. இதுதான் இரகசியம். ஹல்லேலூயா. ஆமென்.